லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. TMS நினைச்சாலே நம்ம மன படத்தில் என்ன வரும்னா அவர் நெத்தியில் பட்ட போடுறது தான் வரும். முருகர் பக்தர் அப்படிங்கிறது தெரியும். அவருக்கும் முருகருக்குமான அந்த பக்திங்கிறது எங்கேருந்து தோணும்? அவர் பேசிக் வந்து வைணவர் தாங்க, இப்படி நாமம் போடுறாரு. இப்போ மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஐயாவே இசையமைச்சு பாடுறது. எல்லாருக்குள்ளேயும் நடிகின்றது. நீங்கள் ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சம் உங்கள் குழந்தை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு குழந்தை இருக்கீங்க, என்ன பாச்சு ஐயோ வச்சுருங்களா அப்படிமா உங்களுக்குள்ள இருக்கிற நடிகணும் என்னடாச்சு அப்படின்னு சொல்லுவோமா. என் கேள்விக்கு என்ன பதில்னு சிவா சார் நடிச்சு போடாங்க. அது போய் பாட்டார், ஏப்பா அது சிவகுமாருக்கு சார் உடனே அப்படியே மாற்றி இப்போ ரெக்கார்டில் இருக்கிறது சிவா சாருக்கு பாடினது, படத்தில் இருக்கிறது அப்படியே சாஃப்ட் யூத் ஆகி. ஆனால் ரெண்டுமே கிடைக்கிது பொது வழியில். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு இருக்குங்க. இங்கே என் கேள்விக்கு என்ன பதில் சிவகுமார் சார் லெஃப்ட் ஹேண்ட் இப்படி போகும் பார்த்தீங்கன்னா படத்தில். ஒரு தடவை அவரோட போகும்போது துரைமுருகன் அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஃபங்க்ஷன் பெண் மேரேஜ் கல்யாணம் எல்லாம் ஒரே கேர்ள்ஸ், கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு முடிஞ்சது. பொண்ணுங்க விசில் பறக்குது, ஸ்டேஜுக்கு பாஞ்சு வந்தோன்னா துரைமுருகன் சார் வந்து அமைச்சர் வந்து தலையில் கை வச்சிட்டாரு. தவசி படம் ஷூட்டிங் இருக்குது. அப்போ நடிகர் சங்க யாருக்கு டிவிக்கே பேட்டி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னாரு. எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. சொன்னேன் சார் அப்படிலாம் என்கிட்ட நீங்கள் பேசுகிற அளவு வச்சுக்காதீங்க, என்ன சொல்லிட்டுன்னு இப்படி கோச்சு நான் வீட்டில் பேசி தரேன் அப்படின்னு. என்ன சார் நான் விட்டு கேட்டு தான் சார் ஐயா காரில் உள்ளே உட்காந்துருக்கேன், கேமரோட வந்திருக்கேன், நான் எல்லாருமே பேசுகிறவள என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் மனைவி உங்கள் பையன்லாம் இப்போ வந்தவங்க, விஜயராஜ் ஆரம்பத்தில் நேசி வந்தவங்க, புரியுதுங்களா? தேமுதிமுகலாம் அப்போ இல்லை. இல்லை சார், 2001 இந்த பயணத்தை நீங்கள் தொடங்கிறீங்க, டாக்குமெண்ட் எடுக்க இமயத்துடன்கிற டாக்குமெண்ட். இப்போ உள்ள ஜென்ரேஷன் இசட்டாக இருக்கட்டும், ஜென்ரேஷன் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு கூட எப்படி சார் இது பொருந்துன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க எப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ சேனல்கள் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ சேனல்கள் இருக்குது. ஆனால் சன் லைஃப்னு ஒரு சேனல் ஓடிட்டு தான் இருக்குது, நிறைய பேரால் பார்க்கப்படுது. அதில் வர்றது ஃபுல்லாக எங்கள் ஐயா பாட்டு தானே. இன்றைக்கி அதுக்கான மரியாதை இருக்குது இல்லைங்களா. என்ன தான் உலகத்தில் எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தாலும் தஞ்சாவூர் கோயில்னு ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் கோயிலுக்கு இப்போ யூத் பையன் போகாமல் இருக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் போகாமல் இருக்கலாம். அதுக்காக தஞ்சாவூர் கோயில் வந்து இல்லைங்க, அது அப்போ ராஜராஜ சோழன் காலத்துலாங்க பெருசு. அதை விட 700 அடுக்கு பில்டிங் தஞ்சாவூரில் கட்டிட்டாங்கிறனால அது குறையாது. தஞ்சாவூர் கோயில் தான், தாஜ்மஹால் தான். அது மாதிரி இதுக்கான ஆடியன்ஸ் என்னைக்குமே இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் போகிற இடத்துல இந்த வியாபாரிகள் நடுவில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான், இந்த ஸ்பான்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து இது என்னென்ன புரியாத ஒரு கால சூழ்நிலையெல்லாம் புரிகிற காலம் கிட்ட வந்தாச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் சார்? OTTயில் வருமா அல்லது டிவியில் சீரியலாக? எல்லாமே ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார். மோஸ்ட்லி நான் கலைஞர் டிவியில் அவங்க எல்லா இதுவும் நான் பேசியிருக்கேன், அங்கே தான் அதெல்லாம் போகணுன்ட்டேன். ஏன்னா OTTயில் பண்ணலாம், நம்ம நிறைய வியூவர்ஸ் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். இப்போ கலைஞர் டிவிலாம் எல்லோரும் பார்ப்பாங்க, ஏன்னா அவர் ஃபேன்ஸ் வந்து BC பீப்புள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. என்னமோ டிஎம்எஸ் பண்ணார், அது என்ன சென்னைக்கு டிஎம்எஸ் பார்ப்பானா, இன்றைக்கி இது பார்ப்பானான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மாமனிதனில் ஐயா பாட்டு தான் ஒழிச்சிட்டு இருக்குது. யார் ஆக்ட் பண்ணியிருக்கா? மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம பாருங்கள், மதுரையில் நான் உங்களுக்கு அந்த இது லிங்க் கூட அனுப்புகிறேன். மதுரையில் பேசும்போது பாரத மோடி அவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை மறக்க முடியாது, இங்கே மதுரையில் இருந்த TM சௌந்தரராஜன் அவர்களை மறக்க முடியாது. அந்த மினிஸ்டர் முருகன் அவர்களை வந்து வாய்க்கு வாய் TM சௌந்தரராஜன் சொன்ன வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ இன்றைக்கி வரை அது கரண்ட்டில் தான் இருக்குது. அதுக்கான காலகட்டம் இன்றைக்கி தான் வருது. திரை இப்போ தான் விலகுது அப்படியே ஒவ்வொரு திரையாக, அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. TMS நினைச்சாலே நம்ம மன படத்தில் என்ன வரும்னா அவர் நெத்தியில் பட்ட போட்டுருக்கிறது தான் வரும். முருகர் பக்தர் அப்படிங்கிறது தெரியும். அவருக்கும் முருகருக்குமான அந்த பக்திங்கிறது எங்கேருந்து தொடங்குது? அவர் பேசிக் வந்து வைணவர் தாங்க, இப்படி நாமம் போடுறவர் தான். இப்போ அந்த மாதிரி நாமம் போட்டு இருந்திருந்தாருன்னா அவர் எங்கேயோ போயிருப்பார். அவர் ஐயங்கார், சௌராஷ்டிர ஐயங்காருங்கிறது தெரியாது. இப்படி பாட்டை போடுறதுனால வேறு ஏதாவது செட்டியாரோ முதலியாரது என்னடான்னு தெரியலடான்னு அங்கே அதே ஒரு மைனஸாக போச்சு. இப்போ இப்படி நாமக்கல் போட்டோம்னா நிறைய பத்திரிகைலேருந்து வேர்ல்டு வைடு வந்து சப்போர்ட் கிடச்சிருக்கும். இப்படி போட்டார், முருகான்னு போட்டார். ஸோ முருக பக்தன் ஆனதுக்கப்புறம் தான் முருகனுக்கு ஒரு PROவே இருந்திருக்காருங்க ஐயா. எல்லாமே முருகன். அந்த முருகனை கூட்டதை நீங்கள் பக்தி பாடல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் கூப்பிட முடியாது. இப்போ மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஐயாவே இசையமைச்சு பாடினது. அது அவர் இசையில் வந்த பாடல். ஆமாம், அவர் இசையில் வந்த பாடல் தான் அது. ஸோ அதில் முருகனை கூப்பிட்றாரு, முருகா 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 கூப்பிட்டாச்சா. இது ஒரு பாட்டு.
அடுத்தது கற்பனை என்றாலும் கற்சிலை என்ற கந்தனே உன்னை மறவேன். இது ஒரு இதாச்சு. ஆச்சா. முருகா நீ வர வேண்டும் முருகா, இங்கே மாற்றியாச்சு. ஆச்சுங்களா. ஒவ்வொரு முருகா ஒரு மாதிரி இருக்கும் சார். ரைட். இப்போ ஏவிஎம் ராஜன் அவர்கள்னு ஒரு நடிகர் தெரியும் உங்களுக்கு. ஏவிஎம் ராஜன் சார் அவர் இந்த திருவருள் துணைவன் இந்த மாதிரி இருக்கும். அதில் பாருங்கள், கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன் வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டு கொண்டேன் முருகா. ஏன்னா ஏவிஎம் ராஜன் கூப்பிட்ற முருகன். அது உலகத்தில் யாராவது செஞ்சுருக்காங்களா? முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்கள் எத்தனை பாடகரை வேணால் கூப்பிட்டாங்க, முருகனுக்கு பாடுறீங்க சார், பாட சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளோ அவரோட மனசு எந்த அளவுக்கு அவர் அதை எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு தனித்தனி லேயர். அப்போ நம்ம ட்ராக் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் சொல்கிறாங்களே ட்ராக் இருக்குங்க, ஒவ்வொரு ட்ராக் ஆடியோ ட்ராக் அந்த மாதிரி பண்ணி நான் ஒரு கொஸ்டின் கூட வச்சேன் அவர்கிட்ட கேட்குற மாதிரி. ஐயா கேட்குற தப்பாக நினச்சிக்கிறீங்க, இப்படி ஆளாளுக்கு தகுந்த மாதிரி உள்ளே ஏதாவது யாருக்கும் தெரியாது ஏதாவது மிஷின் எதாவது வச்சு உள்ளே இது பண்ணி வச்சிட்டிங்களா நீங்கள், இப்படி பண்ணுறீங்களான்னா அது டெக்னிக்கெலாம் செஞ்சுருக்காரு. என்னென்ன எப்படி வாய்ஸ் கொடுக்கணும், என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு, சின்ன சின்ன சத்தங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணுறது. இப்போ நீங்கள் நாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்மகிட்டே நிறையா இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் நடிகன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சம் உங்கள் குழந்தை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு குழந்தையாயிருங்க. அப்பா அப்படின்னா என்னப்பாச்சு, ஐயோ வச்சுறீங்களா அப்படிமா உங்களுக்குள்ள இருக்கிற நடிகன் வரும். என்னடாச்சு வே அப்படின்னு சொல்லுவோமா, அந்த குழந்தை ஆயிரம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய பார்த்தோன்னா. இப்போ குழந்தைய இருக்கும்போது அழுகுறாங்க இல்லைங்களா, எப்படி அழுகுறாங்க, ஏசாமி அழுகிறா சரே, அங்கேயே நாதம் இருக்குது பாருங்க, மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அவர் எல்லா சத்தங்களையும் அப்சர்வ் பண்ணுவார். அந்த சவுண்டை நாதத்தை கேட்டு 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 பண்ணதுனால தான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேயரில் அது மெனக்கிறது. அதுக்காக போய் பார்த்து பேசி. இப்போ என் கேள்விக்கு என்ன பதில்னு சிவா சார் நடிச்சு போடாங்க, அதில் போய் பாட்டார் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு இருக்கும். சிவகுமார் சார்ட்டே சொல்லிடுறாரு, சிவகுமார் சாரை கேட்குறாரு ஏன்னா அப்படி வெயிட்டாக பாடினீங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஏவிஎம் மைப் செட்டி சார் அவர்கள் பார்க்குறாரு, ஏப்பா அது சிவகுமாருக்கு சாருன்னு சொல்லி அப்படியா, யார் சிவகுமார்னா சின்ன பையனாக நடிச்சிருந்தது, சொல்லுங்கண்ணே எப்படி இருங்க அப்படின்னா உட்காந்துரு தானே அவனே அப்படிங்கிறார் சிவகுமார் சார். ஆனால் இந்த பையனுக்கு உடனே அப்படியே மாற்றி இப்போ ரெக்கார்டில் இருக்கிறது சிவா சாருக்கு பாடினது, படத்தில் இருக்கிறது அப்படியே சாஃப்ட் யூத் ஆகியாச்சு வாய்ஸ். ஆனால் ரெண்டுமே கிடைக்கிது பொது வழியில். ஆமாம், ஆடியோ ரெக்கார்டில் சிவா சாருக்கு பாடினது பிரீத்தெல்லாம் இருக்கும், ஹா ஓஹோ ஓஹோ எல்லாம் போட்டிருப்பார். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு இருக்குங்க. இங்கே என் கேள்விக்கு என்ன பதில் சிவகுமார் சார் அந்த லெஃப்ட் ஹேண்ட் இப்படி போகும் பார்த்தீங்கன்னா படத்தை, நான் என்ன சொல்லிட்டேன்பா அப்படின்னு பேர். அது மாதிரி என் கேள்விக்கு என்ன பதில், அந்த மூமெண்ட்டுக்கு கூட அந்த பதில் போகும். பாடுறதுக்கு முன்னாடி நடிகர்களோடு சந்தித்து பேசி அதை உள்வாங்கி பேசுகிறத உள்வாங்கிறது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது பேசும்போது கோவம் ஜாஸ்தியாக வந்துடும். நீங்கள் அது அபரீத திறமையாளனுக்கு வேறு ஒரு ட்ராவலில் சஞ்சரிச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும், சட்டார்னு அன்கண்ட்ரோல் ஆயிரும். அந்த லேயரில் போயிட்டுருக்காதா அப்படியே மாறி போயிட்டுருக்கு. கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் அந்த வேலையை போகும்போது அப்படியே தான் ஒரு ஊதுபத்தி புகையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு இருப்பார் வீட்டில் உட்காந்திங்கன்னா. ஊதுபத்தி புகை போகுது பார்த்தீங்களா, வச்சுருப்பார். அதை மியூசிக் நோட்ஸ் கார்டாக சொல்லுவார் என்கிட்ட. இப்படி மியூசிக் நோட்ஸ் கார்டு பார்த்துறீங்களா பாருங்கள், அந்த ஊதுபத்தி புகை மியூசிக் நோட்ஸ் கார்டு வரும். ஒரு தடவை அவரோட போகும்போது துரைமுருகன் அமைச்சிருக்காரு இல்லைங்களா, அவர் ஃபங்க்ஷன் குயின் மேரேஜ் கல்யாணம், எல்லாம் ஒரே கேர்ள்ஸு எல்லாம் உட்காந்துருக்காங்க. கேர்ள்ஸை உட்காந்துருந்தோன்னா கேர்ள்ஸ்லாம் பார்க்குறாங்க, யாரா இது டிஎம் சவுந்தரராஜனா ஏன்ட்டா உட்காந்துருக்கேன். உடனே என்கிட்ட இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட, என்ன பண்ணுறேன் பாருங்கள். துரைமுருகன் சார் பேசுகிறார், நான் எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிடுறேன். அடுத்த டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்னு போய் நின்னார், அப்படியே பார்த்தார் கண்ணாடி அப்படியே அடா என் உனதாம்மா என்ன சின்ன பொண்ணு இருக்கும்போது பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேனே, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானார் ஓ ஓ ஓ ஓ ஓனாங்க. அப்புறம் நீதாம்மா இன்னொரு பொண்ணு அப்படின்னுச்சு,
நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமைனர். அவ்வளோதான். அடுத்து என்னடி ராகம் பண்ணார், முடிஞ்சது. பொண்ணுங்க விசில் பறக்குது. ஸ்டேஜுக்கு பாஞ்சு வந்தோன்னா துரைமுருகன் சார் வந்து அமைச்சர் வந்து தலையில் கை வச்சிட்டார். இதுதான் அதை கூப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பாருங்கள் எல்லாம் கையெழுத்து போடுங்க. பொண்ணுங்க வந்து விட்டுமா ஐயோ ஐயா நீங்களான்னாரு. என்கிட்ட சொன்ன அதான் சொல்லுவார், வயசு ஆயிடுச்சுங்கிறத வாயை திறந்து சொல்லவே கூடாது கலைஞன். அதுக்கு அந்த நார்மல் வேலைக்கு போகிறேன், 9 to 5 வேலைக்கு போய் 50 வயசில் ரிட்டையர்டுங்க முடிஞ்சு போச்சுங்க. அது அவங்க நம்ம கலைஞன் 85 வயசில் கூட சாதிக்க முடியும், விடக்கூடாது அப்படின்னு பேர். அதனால் அவங்கள திட்டக்கூடாது. நான் எங்கள் காலத்து பாட்டில் அவனுக்கு தெரியுமாம்மா, உங்கள் காலத்து என்ன பாட்டு அப்படின்னா அவங்களுக்கு எரிச்சல் ஆயிடும், இழுக்கணும் அப்படின்னு. அதேமாதிரி பெங்களூர் தமிழ் சங்கத்தில் போகிறோம், யூத்து ஒரு உட்காந்துருக்காங்க. டக்குன்னு யாருமே யோசிக்கல. ஏப்பா தம்பி நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு ஒரு பையன் அப்படியே வந்து சம்பவக்கப்பட்டான். ஆமாம் சார், நான் லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணை என்ன பண்ண, நீ பொண்ணை கூப்பிடணும், நான் கோயிலுக்கு வர சொல்லுவேன். இல்லைன்னா இப்போ ஒரு பாட்டு பார்த்தவங்க ரொம்ப இதாக இருக்குது, அவள் வருவாளா அப்படின்னு. அவள் வருவாளான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் நீ லவ் பண்ணுற பொண்ணு நீ கேட்காம எதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குற? அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு அடிச்சா விசா ஐயாங்கிறேன். லவ் பண்ணுற பொண்ணை நீங்கள் வந்து வரையா என்னமான்னு சொல்கிறத விட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அவள் வருவாளான்னா இல்லை, இதெல்லாம் யூத் யோசிப்ப வரட்ட அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவின் பார்வை 2 லைன் பாடினார். நான் பார்த்ததிலே அப்படின்னாரு. அவ்வளோதான். ஸோ அந்த நான் வயசானவன் எல்லாம் போச்சு அப்படிங்கிற அந்த இடத்துல இல்லை. நான் என்றும் இளமை தான், என் உடம்பு தான் இழைச்சிருக்கே தவிர என்னோடய குரல் எதுனாலும் அந்த வில் பவரோடு இருந்தார். 91வது வயசில் தான் கொஞ்சம் தளர்ந்தார தவிர அதுவரை நம்ம ஷூட்டிங்கில் ஒரு டேக் தான். இப்போ அவர் டேக்கெலாம் டக்குன்னு பதில் சொல்லுவார் கேட்டோன்னா. இழுத்தாருன்னு வச்சுங்க, நான் நீங்களே கேட்ட நான் பதில் சொல்கிறத அது நான் 8ஆம் கிளாஸ் இப்படி இழுத்தா என்னைக்கு எடுத்து முடிக்க. அப்போ கேட்டோன்னா டக்குன்னு அதெல்லாம் ரெடியாக இருப்பார் அந்த வயோதிகன். அதே மாதிரி மணிவண்ணன் என் நண்பர் இருக்கார் மலேசியாவில். அவர் வந்து மணிவண்ணன் ஒரு பையன் பாட்டு எழுதினான், அங்கே ஒன்று பாடினார். அந்த பாட்டு பாடுறதுக்கு கூப்பிட்றாங்க. வேறு இருந்தால் என்ன சொல்லுவாங்க, மலேசியாவில் வந்து பாடிடுறீங்க, அதனால் நம்ம பாடாத அப்படின்னு இருப்பாங்க. அதை அங்கேருந்து ஒரு ட்ராக்கில் பாடி அனுப்ப சொல்லி வீட்டில் உட்காந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தையாட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கார். பாடிக்கிட்டே இருக்கார். என்னமோ பெரிய எக்ஸாம் எழுதுகிற பையனாட்டம் 10,000 பாட்டு பாடினவர் அப்படியே என்னமோ இதுங்கிறார். அப்போ நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி பாடு? அவங்க பொண்ணை மல்லிகாக்கா இருக்காங்க. சொன்னாங்க, பாருங்கள் சாப்பிடாம கூட பாருங்கள் இவர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு, நீ போய் சாப்பிட கூப்பிட்டுங்கன்னா நான் போனதுக்கப்புறம் தான் எட் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படிம்பாரு. ஏங்க அப்படின்னேன். கூப்பிட்டு இப்போ நான் போய் நிற்கிறேன், வயசு 88. அந்த பையன் சவுண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பெருசுரா, என்னைக்கு பாடி எடுப்போன்னு உள்ளே இருக்கும் வெளியே ஐயா அப்படின்னு சொல்லணும் தவிர என்னைக்கு பேசி முடிவான்னு இருக்கும். அங்கே பொண்ணு ரீடேக் வாங்கக்கூடாது, ஒரே டேக்கில் அடித்து தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அந்த வில் பவர் விட்டுறக்கூடாது. பாடுறா 88 வயசு பயிற்சி அப்படின்னு அந்த நினைக்கிறதா. அதுமாதிரி போய் பாட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க உட்காந்துட்டு பாடுங்க. அப்போ உடம்பு சரியில்லாமலாம் இங்கே பேப்பரில் போட்டு கேம் ஆட்டாங்க. பேப்பரில் சொன்னால் சேரில் நான் நிற்கிறேன் தம்பி நீங்கள் உட்காருங்க நான் யூத்து அப்படின்னாரு. ஐயா அப்படின்னு நின்றுட்டு பஞ்ச் பண்ணிக்கலாங்க நான்லாம் இல்லைன்னு. நான் தொடர்ந்து 5 டைப்பாக பாடுறேன், இது டிஎம்எஸ் பஞ்சு அப்படின்னா 5 டைப்பாக பாடினார். அதை அதில் ஒரு லைன் அபிநயங்களின் வரும். எனக்கு அந்த பாட்டுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அபிநயங்களின் அப்படின்னு ஒரு லைன், அதை அபிநயங்களின் அப்படின்னு பாடினார். அபிநயங்களின் அப்படி பாடினார். 5 டைப்பாக பாடி எல்லா பசங்க எல்லாம் காலில் வந்து விழுந்துட்டாங்க. ஸோ யூத் பசங்கிட்ட வந்து ஒரு கம்பீரமாக இப்படிப்பட்ட மனிதரை இவங்க வந்து ஹெட்வைட் அப்படிங்கிறாங்க. குழந்த மாதிரி நம்ம ஷூட்டிங் கேப் இருக்கும், அந்த டைம் எல்லாம் கேமராமேன்ட்லாம் கேட்பார், லாங் என்னென்ன ஷாட் இருக்குது அப்படின்னு சொல்லி. லாங் ஷாட்டு க்ளோஸ் அப் குரல் எப்படி காட்டுறதுன்னு கேட்பார். குரல் எப்படிங்க லாங் ஷாட் கேட்டு தெரியலிங்க. இப்போ மத்தியானம் தான் என்ன சொல்லுவாங்க, தம்பி எல்லாம் எடுத்து பண்ண சாப்பிட்டேன் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா வயசு ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருப்பாங்க. அதை விட்டோன்னா அந்த டைம் கூப்பிட்டு உட்கார வச்சு அதெல்லாம் பாடி அந்த அன்பே வேலை இருக்கும். இந்த மாதிரி லாங் ஷாட் அப்படின்ட்டு இருக்கும். வான் பறவை அப்படிங்கும்போது லாங் ஷாட் ஜூம் போகுதுங்களா, அங்கே தன் சீரகை எனக்கு தந்தால் கேமரா அப்படியே இருக்கான், அந்த மாதிரி குரல் அப்படியே இருக்கான். வான் பறவை ஜூமின் போகுதுங்களா, தன் சீரகை எனக்கு தந்தால் மறுபடியும் அப்படியே ஜூம் போய்
பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால் மிட்சேட்டருங்களா. மறுபடியும் மேலே ஏறுது. வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன். லாங் ஷாட்டை எல்லா காலம் குரல் எப்படிங்க பண்ணுறதுனால எல்லாமே குரல்லே நடிச்சிடுறாரு. குரலே ஆக்டர் நடிகன் உள்ள அந்த நடிப்பு இருந்ததுனால தான் அந்த நடிப்போடு அதோட கலந்து போகிறதுனால அது இவ்வளோ ஜீவனாக இருக்குது. வார்த்தைகள் உச்சரிப்பு. பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால். இப்போ பாருங்கள், பூங்காற்று திரும்புமா பிளைனாக தான் இருக்குது. பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால். காத்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படிங்கிறத ரிக்வெஸ்டேஷன் அந்த இடத்துல. பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால். எவ்வளோ உணர்ச்சி இருக்கு பாருங்க. இப்போ இவருக்கு வந்து அடுத்த தலைமுறை பாடகர், அடுத்த தலைமுறை இசையமைப்பாளர், நடிகர்கள் மீது என்ன அபிப்பிராயம் இருந்துச்சு, என்ன ஒப்பீடு இருந்துச்சு உங்கள்கிட்ட? எஸ் சார் நல்லா பாராட்டியிருக்காரு. நேர்லேயே நம்ம இதில் எஸ்பிபி சார் வாழ்த்திருக்காரு. மற்றபடி அது பாடகரை சொல்ல மாட்டாங்க, அவங்கள பாட வைக்கிறவங்க தான் அவர் சொல்லுவார். பாடகரை அவங்க பாடகருக்கு மியூசிக் டேரக்டர் கொடுத்து இது பண்ணாங்க தவிர வார்த்தை புரியாமல் டையே டக்குன்னு போட்டு அடிச்சுட்டுறோம், இது போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கே தவிர அதை முறையாக பண்ணலங்கும்போது கோவம் வரும். தமிழ் உணர்வு இருக்கிற யாருக்குமே கோவம் வரும். நியாயமான கோபமாக இருந்தது. அது நீங்கள் 2 தடவை மேலே பண்ணால் அதெல்லாம் புலம்பல் கேஸ்ன்னு தூக்கி போட்டுருவோம் நம்மளால். இன்றைக்கும் நீங்கள் என்ன ஒரு மீட்டிங்கில் ஒரு இன்றைக்கி பாருங்கள், இப்போ ஒரு பையன் அந்த ஜிடிவியில் பார்த்தீங்களா, விக்னேஷ்னு ஒரு பையன் யார் பாட்டு பாடினாங்க, தரைமேல் பிறக்க வைத்தான் பாட்டுக்கு தான் அவன் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கும் லைவில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ஃபேட் அவுட் ஆகிடல. இதெல்லாம் ஒரு ஆதாரமாக காட்டு. இந்த தலைமுறை சிறுவர்கள் மத்தியில் ஒரு சிறுவர்கள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா கிட்ஸுன்னு கேட்டிங்களா, அந்த கிட்ஸ் அந்த பாட்டு பாடி தான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த அவ்வளோ விஷயங்கள் அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ உங்கள் பேர் விஜயராஜன் இருக்குது, நீங்கள் வந்து ஒரிஜினல் பேரா இல்லை விஜயகாந்த் சத்யராஜ்லேருந்து பிரித்து எடுத்து அது இளையமான் மாதிரி? என் பேர் கிருஷ்ணராஜ் தான். நான் விஜயகாந்த் சார் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கிறவன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட அன்பர்கள்லாம் சேர்ந்து ஆல்ரெடி விஜய் கிருஷ்ணராஜ்னு ஒரு ஆள் எங்கள் ஊரில் வந்திருந்தார். அதனால் அவரோட இது வச்சு பார்த்தா விஜயகாந்த் சார் மேலே வச்ச ஒரு அபிமானத்தெல்லாம் நான் விஜயராஜன் மாற்றினேன். விஜயகாந்த் சார்ட்டையும் நான் சண்டை போட்டு தான் எடுத்தேன். விஜயகாந்த் சார்கிட்ட இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் சார் இன்டர்வியூ யாருக்குமே எங்கேயுமே கொடுக்க மாட்டார். சண்டை போட்டது விஜயகாந்த் சாருக்குலாம் பாடிருக்காருங்க. என்ன எப்படி சார் சண்டை போட்டு? அவர் ஷூட்டிங்கில் தானே நான் ஃபஸ்ட்டு வர சொல்லிட்டாரு. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தவசி படம் ஷூட்டிங்கில் இருந்தார். நான் ஐயா கூட்டிகிட்டு போயிட்டேன். வந்துடுறேன். முதல்ல வீட்டுக்கு வரேன்னா இருங்க, அவனுக்கு தெரியும் நமக்கு அவர் இருந்து பிஸியில். சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இல்லை நான் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே விஜய் டிவி 4-5 டிவி விஜயகாந்த் சார்கிட்ட இன்டர்வியூக்கு வந்திருக்குது. இப்போ நான் போகும்போது அவருக்கு தர்ம சங்கடம் விஜயகாந்த் சாருக்கு. இது ஏடா இவர் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சொன்னால், நீங்கள் போய்ட்டு அப்புறம் வந்துருங்க, நான் தான் அப்புறம் நடிகர் சங்கத்தை யாருக்கு டிவிக்கே பேட்டி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னாரு. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நல்லா நான் சொன்னேன், சார் அப்படிலாம் என்கிட்ட நீங்கள் பேசுகிற அளவு வச்சுக்காதீங்க அப்படின்னா. இப்போ என்ன சொல்லிட்டுன்னு இப்படி கோச்சிக்கு நான் வீட்டில் பேசி தரேன் அப்படின்னாரு. பின்னாடி ஒரு ஆள் வெங்கடேஷ் இருந்தார். அவர் சொன்னார், எடுத்துருங்க அப்படின்னாரு. எடுத்துருங்கன்னா நான் பிடிவாத மாதிரினா அவங்களாம் போயிட்டாங்க. என்ன சார் நான் விட்டு கேட்டு தான் சார் வந்தேன். ஐயா காரில் உள்ளே உட்காந்துருக்காரு, கேமராவோட வந்திருக்கேன். என்ன எல்லாரும் மாதிரி பேசுகிறவள என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னா. என்ன நீங்கள் அப்படி சொல்லுங்க, என் பேர் கிருஷ்ணராஜுங்கிறத விஜயராஜன் நான் மாற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு நூலில் இருந்த பட்டன்னு ஒரு படம் வரல, அது வரணுங்கிறக்க எங்கள் ஊரில் விநாயகர் கோயில் வந்து சாமி விட்டோன்னு அந்த மாதிரி ரசிங்க. நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் கட்சியில் இருக்கிற ஆள் மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் மனைவி, உங்கள் பையன்லாம் இப்போ வந்தவங்க. விஜயராஜ் ஆரம்பத்தில் நேசித்து வந்தவன், புரியுதுங்களா? தேமுதிகலாம் அப்போ இல்லை. சாட்சி படம் வரும்போது பிரேமலதா அவர்கள் இல்லை, யாருமே இல்லை. தேமுதிக யாருமே கிடையாது. விஜயராஜ் இருந்தான். நாங்கள் எங்கள் ஊரில் ஜெயான்னு ஒரு டென்ட் தேட்டருங்க, அதில் போய் படம் பார்க்க போவோம். அங்கே கரண்ட் போயிடும் சங்ககிரியில். அந்த கரண்ட் போதுன்னா அப்படியே அழுக சேர்ந்துடும் நமக்கு. அப்படி ஐயோ பார்க்க முடியாது. ஒரு சிகரெட் அட்டையில் ஃபஸ்ட் ஷோவானா எங்கள் அப்பா விட மாட்டார், ஒரே முள்ளு காடு. அதனால் அங்கே போகிற வழியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர்கிட்ட வேண்டது, கரண்ட் போகக்கூடாது, நான் உனக்கு சூடம் பற்ற வைக்கிறேன், தேங்காய் பற்ற வைக்கிறேன், விஜயகாந்த் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டுவா. அப்படி நாங்கள் இருந்தாள். அதனால் என்கிட்ட நீங்கள் அந்த மாதிரிலாம் பேச வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அது பார்த்ததுக்கப்புறம் இப்போ எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க எனக்கு தெரில. நீங்கள் டிஎம் சௌந்தரராஜன் சார் வாழ்க்கைன்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன சார், நீங்கள் எங்கள் காட் ஃபாதர் மாதிரி நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்லி தானே கூட்டம் வந்தேன், சொல்லி இல்லைன்னா கூட்டம் வரக்கூடாது சார். அப்புறம் போய்ட்டு இன்டர்வியூ எடுத்து மட்டும் கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சார். நான் ஏதாவது தப்பாக பேசினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பேச்சு கொடுத்தேன், நன்றி சார் அப்படின்னு. அவ்வளோ பெரிய மனிதர் இதை கேட்குறாரு நம்மள்ட்ட, தப்பாக அதாங்க உடனே காப்பி சாப்பிடுங்க அப்படின்னாரு. ரொம்ப வெறியனாக இருந்தேன். அதாவது அந்த கேப்டன் பிரபாகரன் மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த கட்சி இப்படிலாம் போனதுக்கப்புறம் நான் அவர் படங்களை பார்க்கல. ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்.
அந்த படங்கள். அது சேலத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் எங்கள் ஊருக்கு வந்துடும். 1 வீக் ஹீரோ தான் விஜயகாந்த் சார். நான் இன்றைக்கி நல்லா உட்காந்து எதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க பெருசாக. நாங்கள் அப்படி வர்ணஜாலம்னு ஒரு படம் நடித்தார். வர்ணஜாலம் நடித்த டபுள் ஆக்ட் படம் நின்று போயிடுச்சு. அதுக்காக நாங்கள்லாம் நான் உட்காந்து ஃபீல் பண்ணி, ஐயோ வர்ணஜாலம் விஜயகாந்த் சார் இல்லையான்னு உட்காந்து ஸ்கூல் பீரியட் யோசிச்சோன்னா டக்குன்னு மேகம் விஜயகாந்த் நடிக்குன்னு போட்டாங்க. மறுபடியும் அதுவும் பேர் மாதிரி ட்ராப்பு நின்று போய் 2 பேரையும் ராமன் ஸ்ரீராமன் அப்படின்னு மாற்றி எங்கள் ஊரில் ஃப்ளவர் கிங்னு ஒரு தேட்டர் திருச்செங்கூரில் படத்துலையும் மொத்தாலாக நானும் எங்கள் அம்மா போய் படம் பார்த்தேன். அவர் ஃபஸ்ட்டு டபுள் ஆக்ட் ராமன் ஸ்ரீராமன் ஒரு படம் நடித்தார். அந்த அளவுக்கு நான் விஜயகாந்த் சார் மேலே ஒரு இது இருக்கிறவங்க. ரெண்டாவது என்னோட காலேஜ் மேட் ராஜேந்திரநாத் பார்த்துருப்பீங்க, மீச ராஜேந்திரநாத் பார்த்துருக்கீங்களா? அவர் எங்களோட காலேஜில் படித்தவர். அவர் தான் விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ கட்சியிலே கட்சியில் இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இளையராஜா சார்ட்ட பிரபாகரன் என்னோட காலேஜ் மேட்டு, அவன் சவுண்ட் இன்ஜினியர். ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட சிவான்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள். அப்படியே ஒத்துழைப்பு. ரெண்டாவது இதில் இப்போ என்னுடைய நண்பர்கள் பணம் போட்டவங்க எல்லாமே என்னுடைய வெல்விஷர்கள் ஊரில். செந்தில்னு ஒரு பையன், பிரவீன் ஒருத்தர், அப்புறம் சுரேஷ் ரத்னன் நம்ம தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் பக்கபலமாக இருந்திருக்காங்க. இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் இருந்தது. நான் கூப்பிடும்போதெல்லாம் வந்து வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு, அதே மாதிரி மலேசியாவில் விஜயராணின்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணி கொடுத்தாங்க. மணிவண்ணன் ஒரு நண்பர், மகேந்திரன் ஒரு நண்பர், சித்திரன் அப்படின்னு இவங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாம் இருந்து வந்ததுனால தான் இந்த பணிகள் தொடர்ந்துருக்கு. இப்போ சாங் ரைட்ஸ் மேட்டர்லாம் தளர்ந்துட்டு வருது. இப்போ நம்ம பேசியிருக்கேன். நான் சர்ச்சில் பூச்சி வேலைகள் இருக்குது. இப்போ டிஎம்எஸ் 100ன்னு போட்டு கொஞ்சம் டைட்டில் சேஞ்செல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி வரும்போது கண்டிப்பாக காலத்துக்கு இருக்கிற ஒரு பணி அது இருக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் செய்யல பின் வாங்கவே கூடாது. ஒரு மணி நேரமாக நம்ம பேசியிருந்தாலும் அந்த நேரம் போனதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தீங்க. பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய முயற்சி பெருவெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.